ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கோயில்பட்டிக்கே அடையாளத்தை கொடுத்த ஒரே ஸ்வீட், அதுதான் கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாய் எப்படி வீட்டிலே சுலபமாக சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்யலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு ஹாட்டான கடாயில் 1 கப் நிலக்கடலை சேர்த்துருக்குறேன். இதில் நமக்கு 10 துண்டுகள் கடலை மிட்டாய் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கடலை கரிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக கடாயில் போட்டு தான் வறுத்துட்ருக்குறோம். இல்லாமல் உங்கள்கிட்ட மணல் இருந்துன்னா மணலில் போட்டு வறுக்கலாம். அது ரொம்பவே நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கடலையில் உள்ள மேல் தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அது இல்லாமல் இப்போ தோலெல்லாம் இலகி வர தொடங்குது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கடலையெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. வறுபட்டதுமே நான் இதை இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கடலையில் உள்ள மேல் தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக கடலையெல்லாம் கையில் எடுத்து நல்லா ரப் பண்ணி விட்டுக்கலாம். ரப் பண்ணும்போது மேல் தோலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், தோல் தனியாக கடலை தனியாக செப்பரேட் ஆகிருக்குது. இதை நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். புடைக்கலைன்னா நம்ம ஊதுனாலே போதும், எல்லா தோலும் பறந்து போயிடும். நமக்கு கடலை பருப்பு மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாட்டு நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3/4 கப் நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி வடிகட்டுறதுனால அதில் ஏதாவது துரும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிடலாம். மறுபடியும் நான் அதே பாகை அதே கடாயில் சேர்த்து ஹீட் பண்ண போகிறேன். பாகு நல்லா கெட்டி ஆகிறது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பாகு நல்லா திக்காயிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாகு நல்லா கட்டியாக வந்திருக்குது. இந்த பதம் ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி திக்காக இருக்கணும். பாகு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் பாகை மட்டும் ஊற்றிருக்கிறேன். இதை எடுத்து பார்த்தானா தெரிஞ்சிடும். நல்லா கிறிஸ்பியாக உடையிறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கடலை மிட்டாய் எப்போவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், உடையிற அளவுக்கு வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பாகு கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிருக்கு. இதோட நம்ம ஏற்கனவே தோல் எடுத்து வச்சுருக்க கடலையெல்லாம் இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா ஹார்ட் ஆயிரும். ஸோ கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஹார்ட் ஆகிட்டு இருக்குது. கடலையை பாகுல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு. பக்கத்துலேயே நம்ம பரத்துறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு வச்சுருக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கடலை மிட்டாய் ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதில் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடலை மிட்டாய் கலவையை ரோலிங் பின் வச்சு நல்லா சமமான அளவில் பரத்தி எடுக்க போகிறேன். இது நல்லா சூடாக இருக்கும்போதே கரெக்டான ஷேப்புக்கு பரத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதே அளவுக்கு பரத்தி எடுத்துக்கோங்க.
இப்போ நமக்கு கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடனேயே நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டுனா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பீஸ் போட தொடங்கிடலாம். எந்த சைஸுக்கு தேவையோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கடலை மிட்டாயும் நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த கடலை மிட்டாய் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். உடச்சி பார்க்கும்போது தெரியுது ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.